வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் அடுத்த 3 மாதங்களுக்குள் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்ற குழப்பத்தில் வடக்கு கிழக்கில் உள்ள கட்சிகள் இருக்கின்றன. காரணம், கடந்த காலத்தில் இருந்ததை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை வடக்கு கிழக்கில் இப்போது காணப்படுகிறது. சுதந்திரம் கிடைத்த காலத்திலிருந்து எப்போதும் நடைபெற்றிராத அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் ஒரு தேசிய கட்சியான தேசிய மக்கள் சக்தி NPP வெற்றி பெற்றுள்ளது. அத்துடன் வடக்கில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் பல தசாப்தங்களின் பின் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவும் வெற்றி பெற்றுள்ளார். இப்போதுள்ள கேள்விகள்: முதலாவது, நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி NPP பெற்ற வெற்றியை உள்ளூராட்சி தேர்தலிலும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? இரண்டாவது, நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் அணியால் உள்ளூராட்சி தேர்தலிலும் கணிசமான அளவில் வெற்றி பெற முடியுமா? காரணம், உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களுக்கு ஓரளவுக்காவது உள்ளூரிலும் செல்வாக்கு இருக்க வேண்டும். இதுவரை காலமும் உள்ளூராட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு ஜெயித்தவர்கள் பெரிதாக எதையும் செய்ததில்லை. அதனால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் செய்தது போல பழைய அரசியல்வாதிகளை புறக்கணித்துவிட்டு புதியவர்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் அணிக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதை மறுக்க முடியாது. அர்ஜுனா MP பெரும்பாலும் இளைஞர்களையே வேட்பாளராக்குவார் என்பதும் அவர்களது அமைப்பு ஊழலுக்கு எதிரானது என்பதும் அவர்களுக்கு சாதகமான அம்சங்கள். மறுபக்கத்தில் தமிழரசு கட்சி உட்பட பாரம்பரிய கட்சிகள் பழைய வேட்பாளர்களை களமிறக்குவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இது ஒரு விதத்தில் அவர்களுக்கு பாதகமான அம்சம். தேர்தல் வருவதற்கு குறைந்த கால அவகாசமே உள்ளதால் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் அணி தமக்கு வாய்ப்பு அதிகமுள்ள சில பகுதிகளில் மட்டுமே போட்டியிடுவது அதிக பலனை தரும். காரணம், அந்த பகுதிகளில் மட்டும் அவர்கள் அதிக கவனம் செலுத்த முடியும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி NPP மற்றும் தமிழரசு கட்சி உட்பட பாரம்பரிய தமிழ் கட்சிகள் அனைத்து இடங்களிலும் போட்டியிட்டே ஆக வேண்டிய கட்டாயம் உள்ளது. இது அவர்களது கவனத்தை சிதறடித்துவிடும். தமிழரசு கட்சி மற்றும் அவர்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டாளிகள் மக்களின் அன்றாட பிரச்சனைகளை விட சுயநிர்ணய உரிமை போன்ற தொலைநோக்கு விஷயங்களில் அரசியல் செய்வது பழக்கப்பட்ட ஆட்கள். இது உள்ளூராட்சி தேர்தலில் கை கொடுக்காது. உள்ளூராட்சி தேர்தல் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுடன் நேரடியாக தொடர்புடையது. இப்போது பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் குழுவினர் புலம்பெயர் தமிழர்களின் நிதி உதவியுடன் வசதியற்ற மக்களுக்கு பொங்கல் பானைகள் மற்றும் பொருட்களை யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளில் விநியோகித்து வருகிறார்கள். ஆனால் தமிழரசு கட்சி உட்பட பாரம்பரிய கட்சிக்காரர்கள் இந்தியாவின் தமிழகத்தில் முகாமிட்டு உள்ளார்கள். தமிழர் பெருநாளான பொங்கல் பண்டிகையின் போது இவர்கள் உள்நாட்டிலேயே இல்லை. தமிழ்நாட்டிலாவது ஈழ தமிழர்களுக்காக ஏதாவது செய்திருக்கிறார்களா என்ற தகவலும் தெரியவில்லை. கனிமொழியை சந்தித்தார்கள், ஸ்டாலினை சந்தித்தார்கள், செல்ஃபி எடுத்தார்கள், பொங்கல் ரிலீஸ் சினிமா பார்த்தார்கள் என்பதை தவிர வேறு என்ன செய்தார்கள்? தமிழக மீனவர்கள் இலங்கை கடலில் மீன் பிடிப்பதால் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஈழ தமிழர்கள் தமிழகத்தில் அகதிகள் முகாம்களில் உள்ளார்கள். அவர்களில் நாடு திரும்ப விரும்புவார்களா கூட இலங்கை செல்ல முடியவில்லை. அதற்கு ஏதாவது செய்தார்களா? அப்படி ஒரு தகவலும் வெளியாகவில்லை. இந்தியாவின் தமிழ்நாட்டில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தனர். அப்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் எம்முடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். உரிமையோடு உப்புமா கொடுத்தார், பரிவோடு பால்கோவா கொடுத்தார் என்றுதான் சொல்கிறார்கள். ஒரு சாதனை விளக்கம் போல செல்ஃபி எடுத்த புகைப்படத்தை தான் வெளியிட்டுள்ளார்கள். தமிழர் பிரச்சினை பற்றி ஏதாவது பேசினார்களா என்ற தகவலை வெளியிடவில்லை. யாழ் மாவட்ட மீனவ சங்கங்களின் சம்மேளனத்தின் உபதலைவர் ரத்னகுமார் அது பற்றி தமது மன வருத்தத்தை வெளியிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் உள்ள சம்மேளனத்தின் அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது பேசிய சம்மேளனத்தின் உபதலைவர் ரத்னகுமார், தமிழ் எம்பிக்கள் இலங்கை கடல் தொழிலாளர்களின் பிரச்சினைகள் குறித்து பேசாமல் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சிரித்துக் கொண்டு வெறுமனே செல்ஃபி எடுத்ததை வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட மீனவ சங்கங்களின் சம்மேளனத்தின் உபதலைவர், இலங்கை கடற்றொழிலாளர்களது பிரச்சினைகளை தொடர்ந்தும் தொடர்கதையாகவே உள்ளது. இலங்கை கடற்றொழிலாளர்களின் வலைகள் மற்றும் தொழில்கள் முதல்கள் இந்திய இழுவை படகுகளால் அளிக்கப்படுகின்றன. இப்படி இருக்கும்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்திய கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடியில் ஈடுபடும் போது இலங்கை கடற்படை கைது செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான கருத்து பிழையானது என்று கூட அவர்கள் முதலமைச்சரிடம் சுட்டிக்காட்டவில்லை. கடந்த வருடம் நடுப்பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் சீறுபானம் விட்டது போல இந்திய இழுவைமடி தொழிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முல்லைத்தீவு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நோக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மக்களுக்காக இந்த போராட்டத்தை செய்கின்றார்கள். இது வரவேற்கத்தக்க விடயம் என்று அப்போது நாங்களும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் நேற்று முதலமைச்சருடன் அவர்கள் சிரித்துக் கொண்டு செல்ஃபி எடுத்ததை பார்க்கும்போது இலங்கை கடற்றொழிலாளர்கள் விடயம் நினைவில் கூட இல்லை என்பது போலதான் எமக்கு தெரிகிறது என தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சிரித்துக் கொண்டு எடுத்த செல்ஃபியை காட்டி உள்ளூராட்சி தேர்தலில் ஜெயிக்க முடியுமா? இவர்கள் மட்டுமல்ல, தேசிய மக்கள் சக்தி என்பிபியின் தமிழ் அமைச்சர் கூட இந்தியாவின் தமிழகத்தில் தான் உள்ளார்கள். இலங்கை கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு துறை துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் தமிழகத்தில் உள்ளார்கள். அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சிரித்துக் கொண்டு எடுத்த செல்ஃபி எடுத்ததாக தகவல் ஏதும் இல்லை. தேசிய மக்கள் சக்தி என்பிபி இடதுசாரி கட்சி. அதனால் தமிழகத்தின் இடதுசாரி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் இரு அமைச்சர்களும் சென்று சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டார்கள். அப்போது தமிழ்நாட்டு அகதி முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றாக கவனியுங்கள். தமிழ்நாட்டு அகதி முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களை பத்திரமாக நாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளுக்கு உள்ளது. அதுவும் ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு அந்த பொறுப்பு அதிகமாகவே உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டு அகதி முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் என முயற்சி செய்தது இலங்கையின் தமிழ் அமைச்சர்கள் அல்ல. கோரிக்கை விடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர். எமது அரசியல்வாதிகளை விட இந்திய அரசியல்வாதிகள் அதிகம் அக்கறை காட்டுகிறார்கள். இந்த சந்திப்பின் போது இலங்கை கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு துறை துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகிய இருவரும் மலையக பகுதியை சேர்ந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்தனர். இலங்கையில் புதிதாக அமைந்துள்ள இலங்கை அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்து தெரிவித்ததோடு தமிழக கடற்றொழிலாளர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது முன்னெழுகின்ற பிரச்சினைகள் குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டது. இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரால் முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களின் கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பாக கல்விக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரால் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவது பற்றியும் தமிழ் மொழிக்கு சம அந்தஸ்து வழங்குவது பற்றியும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரப்பட்டது. பேசாமல் இலங்கை தமிழர்கள் எமது தமிழ் அரசியல்வாதிகளை விட தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிக்கலாம் போலிருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. இந்த நிலையில்தான் தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்க போகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் கஷ்டப்பட்டு மக்களுக்கு பொங்கல் பானை கொடுக்கும் அர்ச்சுனா எம்பிக்கு வாக்களிக்கலாமா அல்லது தமிழகம் சென்றுள்ள அரசியல்வாதிகளுக்கு வாக்களிக்கலாமா என்பதை நீங்களே சொல்லுங்கள்.